வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான காய்கறி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 kg ரவை, பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, ஒரு கேரட், ஒரு நூக்கோல், 15 பீன்ஸ், 8 பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், 1 கப்பு அவரைக்கொட்டை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் ரவை எடுத்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுக்கணும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இதில் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். 75 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுடணும். அது பொரிஞ்சு வரத்துக்கு 30 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கலாம். 3-4 நிமிஷம் அது வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடணும். இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நான் 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml தண்ணி ஊற்றணும். எல்லா காய்கறியும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லா காய்கறியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பரான ரவை விடியாக வரும் உங்களுக்கு. 250 கிராம் ரவைக்கு 400 ml தண்ணி ஊற்றணும். நான் ஃபஸ்ட்டே தண்ணியை சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போயிருந்துமே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா சீக்கிரமாக கொதிச்சிடும். அது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொட்டை வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்குன்னா இப்போ ரவை போட்டுடணும். இந்த டைமில் தான் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ரவை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நெய் ஊற்றிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான விடியான காய்கறி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.